வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, பாத்ரூமில் டைவர்ட்டர் ப்ரொவிஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, அதனோட ப்ரைஸ் என்ன, ஏன் அதை நம்ம மிக்சர் வாலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி எல்லாருமே பாத்ரூமில் மிக்சர் வால்வ் அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கிளைண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமில் இந்த ஸ்பேஸ் குறைக்கணுங்கிறதுக்காக டைவர்ட்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி டைவர்ட்டர்னால என்னென்ன அட்வான்டேஜ், அதனுடைய காஸ்ட் என்னங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் வால் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நமக்கு அது மிக்சர் வால் அப்படிங்கிறது ஒரு செட்டாகவே வரும். வித் ஷவரு, கீழே 2 டேப் வரும். ஒன்று ஹாட் வாட்டருக்கு, இன்னொன்று கோல்டு வாட்டருக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வால்வ் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இத்தனை அக்சசரிஸ் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் மிக்சர் வால்வில். ஸோ அப்போ பாத்ரூம்குள்ளே அந்த மிக்சர் வால் வைக்கும் போதே ஒரு பெரிய ஏரியா அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வாலில். பட் இப்போ இந்த டைவர்ட்டர் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு செட்டப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டைவர்ட்டர் யூனிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஷவருக்கு போகிற மாதிரி, இன்னொன்று ஸ்பவுட்டு ஒரு வால்வுக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைவர்ட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு நேமில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஹச்சு சீனு கொடுத்துருப்பாங்க. ஹச்சுனா ஹாட் வாட்ரு, சீனா கோல்டு வாட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ரெட்டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கலர் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெட் கலருக்கு போனோம்னா ஹாட் வாட்டருக்கு போகும். ஸோ ப்ளூ கலருக்கு போனோம்னா நமக்கு கோல்டு வாட்டருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லுக் வைஸும் அது ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிக்சர் வால் வைக்கும்போது முன்னாடி அது கிராண்டி லுக்காக இருந்தது. பட் இப்போ டைவர்ட்டர் வைக்கும்போது ஸ்பேஸு கம்மியாகி கஜன்னு அந்த பாத்ரூமில் பைப்பே இல்லாமல் வெறும் டைவர்ட்டர் ஒரு பைப்பு தான். ஸோ அது வெறும் செவர் ஷெட்டுக்கு மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டைவர்ட்டர் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வைக்கும்போது ஸ்பேஸ் யூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்ரூமே. ஸோ இது காஸ்ட்லியாக அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ மிக்சர் வால் நீங்கள் பிராண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 8500 வரும். ஸோ அதே மாதிரி டைவர்ட்டரே நம்ம ஒரு பிராண்டு போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ 8500 நமக்கு ஆரம்பிக்கிறதுங்க. ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்பவுட் கீழே இருக்கிற வால்வை தனியாக தான் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்பவுட் மட்டும் நமக்கு எப்படி ஒரு ₹2 2500 அப்படின்னு எடுக்கும்போது தான் ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு மிக்சர் வால் செட்டு 8500 வாங்குறீங்கன்னா இது நமக்கு ஒரு 10,000 to 12,000 வரைக்கும் நமக்கு இந்த டைவர்ட்டர் சார்ஜஸ் ஆகுங்க. பட் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் டைவர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா. நெக்ஸ்ட்டு அடுத்து சில பேர் இது பண்ணுற கொஞ்சம் ஸ்கில்டு லேபர் ரெக்யூர்மெண்ட் இருக்குதுங்க. அதாவது மிக்சர் வால்வ்லேயே இப்போ இருக்கிற ப்ளம்பிங்கில் சில எரர் பண்ணாங்கன்னாவே அது டைல்ஸில் டேமேஜஸ் தெரியும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா. ஸோ இது டைவர்ட்டரும் அதே மாதிரி தான். ஸோ ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கில்டு லேபர் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அது முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இதுக்காகவே சில ப்ளம்பர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டைவர்ட்டர் வேண்டாம், எல்லாமே கன்சீல்டாக வர்றது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க. ஸோ டைவர்ட்டரில் டைரெக்டாக ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு அந்த யூனிட்டே அப்படியே வெளியே வந்துருங்க. ஸோ உள்ள பிராஸ் யூனிட் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா ஸ்பேருமே அவைலபிளாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக ரீப்ளேஸும் பண்ணிக்கலாங்க. ஸோ டைவர்ட்டர் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அதனுடைய எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைவர்ட்டர் யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பவுல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால்வை நம்ம தூக்கி விட்டு ஹச்சு சைடு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னோம்னா நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இல்லை கோல்டு வாட்டர் வேணும்னா இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாங்க, சி இண்டிகேஷன் இருக்கிற இடத்துல. இல்லை ரெண்டும் நியூட்ரலாக மிக்ஸ் ஆகி வரோம் அப்படின்னோம்னா நியூட்ரல் பொசிஷன் சென்டரில் வச்சோம்னா நமக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க. ஸோ இது தூக்கி விட்ட மாதிரி நம்ம வச்சோம்னா கீழே ஸ்பவுட்டில் தண்ணி வரும். ஸோ மேலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அமுத்தி விட்டோம்னா ஷவரில் நமக்கு தண்ணி வருங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜருங்க. ஸோ ஏதாவது இனிமேல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டைவர்ட்டர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. அதாவது ஸ்பேசிஸ் கம்மியாக இருக்குது, ஒரு 4க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டில் அப்படின்னம்னா இந்த மாதிரி டைவர்ட்டர் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.